பிரைஸ் லார்ட். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஏசப்பா 7 நாளில் உலகத்தை படைச்சாரு. அது என்னென்ன படைச்சாரு அப்படிங்கிறத நம்ம ஆதியாகமம் 1:1 அந்த அடிப்படையில் நம்ம இப்போ கற்றுக்கொள்ள போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நாள் இரவு பகல் ரெண்டும் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை படைச்சிட்டு வெவ்வேறாக பிரித்திருக்கிறார். இது ஒரு ஃபஸ்ட் நாள். உங்களுக்கு நான் அழகாக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இது நான் செய்யலை, எங்கள் சர்ச்சி பாப்பா அதை அழகாக அவள் தான் செஞ்சா. ஆமாம், ஐடியா கொடுத்தும் அழகாக செஞ்சா. இது பகல் இரவு. தேவன் ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணுறாருன்னா, இரண்டையும் பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டே வானமும் பூமியும் என்ன பண்ணுறாரு, வானம், மேகம் இருக்குது, கடல், இதெல்லாம் சமுத்திரத்தை என்ன பண்ணுறாருன்னா இரண்டாக பிரிக்கிறாரு. 2ஆம் நாள். 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா செடி கொடி அழகாக வரைஞ்சிருக்காங்க. தென்னை மரம், வாழை மரம், செடி கொடி. 3ஆம் நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அது படைக்கிறாரு. அடுத்தது 4ஆம் நாள். 4ஆம் நாள் என்ன படைக்கிறாங்கன்னா நட்சத்திரம், நிலா, சூரியன், இதை என்ன பண்ணுறாருன்னா படைக்கிறாரு. அடுத்தது 5ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரத்தின் மச்சங்களை படைக்கிறாரு. அதாவது மச்சங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கடலில் வந்து வாழ்கிற மீன்கள், அந்த குட்டி குட்டி மீன், கடலில் என்னெல்லாம் மீன் இருக்கோ அதெல்லாம் வந்து சமுத்திரத்தின் மச்சங்கள். சமுத்திரம்னா கடல். மேலே பார்த்திங்கன்னா பறவை இருக்குது, மேகத்தில் மேலே பறவை இருக்குது. அது என்ன பண்ணுறாருன்னா, எதெல்லாம் மேலே பறக்கணுமோ அதெல்லாம் படைக்கிறாரு. அதுக்கப்புறம் சமுத்திரம், எதெல்லாம் கடலுக்குள்ளே இருக்கணுமோ அதை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் படைக்கிறாரு. இது வந்து 5ஆம் நாள். அடுத்தது 6ஆம் நாள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தான் ட்விஸ்டே இருக்குது. அழகாக நம்மளாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நம்மளை என்ன பண்ணுறாரு, படைக்கிறாரு. அதாவது ஆதாம் ஏவாள், நம்மளுடைய மூத்த தகப்பனாகிய ஆதாம் ஏவாளை என்ன பண்ணுறாருன்னா படைக்கிறாரு. ஆக்சுவலி வந்து பார்த்தா நமக்கெல்லாம் வந்து தாத்தா பாட்டி அப்படி தான் சொல்லலாம். ஆனால் இவங்க வழியிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், வந்தோம். இதெல்லாம் படைச்சிட்டு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசிக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்மளை படைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் என்ன இருந்துச்சுன்னா ஏசப்பாவுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவரோட ஜீவனை நமக்கு என்ன பண்ணார், கொடுத்தாரு. ஆதாமை படிச்சிட்டாரு. அடுத்தது நம்ம ஏவாள் வருவாங்க. அழகாக என்ன பண்ணுறாரு, உலகத்தெல்லாம் படைச்சி நிறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவருக்குள்ளே ஒரு நிறைவுங்கிற ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துச்சு. 6ஆம் நாள் ஆயிடுச்சு. இது கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் படைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 7ஆம் நாள். இது ரொம்ப அழகாக நம்ம சர்ச்சு பாப்பா தான் ஐடியா கொடுத்தோம், இது செஞ்சாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கணும். சூப்பராக அழகாக செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வேறு ஏதாச்சும் இது மாதிரி வேணும், உங்களுக்கு ஐடியாஸ் வேணும்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் செஞ்சு இந்த மாதிரி விளக்கத்தை நான் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். அவ்வளோதான். கடைசியில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா 7ஆம் நாள் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு, அதாவது ஓய்வு நாள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.